வணக்கம், வெல்கம் டு கேர் அண்ட் கியூர் அரோமா தெரப்பி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல் தெரப்பின்னு சொல்லுவேன். உங்களை வந்து பியூட்டி பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் தெரப்பி. இது என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா அது பம்கின் பாலிஷிங் அப்படின்னு சொல்றது. இந்த பம்கின் அப்படிங்கிறப்ப நான் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவேன்னா, ஒரு சீப்பஸ்ட் வெஜிடபிள்ஸ் கிவிங் யூ த காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பம்கின்ங்கிறது இதான் அந்த பரங்கிக்காயின்னு சொல்றது, எல்லோ பம்கின். அதில் அந்த ஆஷ்கார்ட் நீங்க எடுக்க வேண்டாம், இந்த பம்கின் எடுக்கணும். ஸோ நீங்க எடுக்கிறது வந்து இந்த பம்கின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் ரிச்சா ஆரஞ்சு கலர்ல எல்லோ இருக்கிற மாதிரி, இது ஒரு பேலா இருக்கும், அந்த மாதிரி இருந்தா வாங்காதீங்க. நீங்க சாப்பிட்றதுக்கும் சரி, உங்களுடைய ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் நீங்க எடுக்கிறப்ப இந்த மாதிரி நல்ல எல்லோவா ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கணும். கூடுமான வரைக்கும் பிஞ்சு காயா எடுத்தீங்கன்னா, ரொம்ப முத்தி போன காய் வாங்காம இந்த மாதிரி ஒரு பிஞ்சு, பின்னாடி பாருங்க எவ்வளவு கிரீனா இருக்கு, டெண்டரா இருக்கும். இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா இது வந்து நமக்கு மோஸ்ட் பெனிஃபிஷியல் திங்கா இருக்கும். நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ஜென்ரலா என்ன சொல்வேன்னா, ஈட் ரெயின்போன்னு சொல்வேன். வைப்ரண்ட் கலர்ஸ்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம ஹேருக்கும் சரி, நம்மளுடைய பாடிக்கும் சரி, அது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு ரெயின்போனா விப்ஜிஆர்னு இருக்கிறோம். அந்த விப்ஜிஆர்ங்கிற வந்து அப்ரிவேஷன்ல அந்த ஒன்னொன்னு வயலட், இண்டிகோ, ப்ளூ அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ ப்ளூனா ப்ளூபெரி கிடைக்கும் நமக்கு, ப்ளூல பாத்தீங்கன்னா சங்குப்பூ கிடைக்கும், வயலட்ல சங்குப்பூ கிடைக்கும், ரெண்டுமே உண்டு, ப்ளூ உண்டு வயலட் உண்டு. அந்த மாதிரி எதுலாம் அந்த வைப்ரண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ, வைப்ரண்ட் கலர்ஸ்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, அது உங்க ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்க பாடிக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா, இது வந்து பம்கின் பாலிஷிங். ஏன் பம்கின்? எத்தனையோ காய்கறிகள் இருக்கு, எத்தனையோ பழங்கள் இருக்கு, பப்பாயா போடுறோம், ஸ்ட்ராபெரி போடுறோம், கிரான்பெரி போடுறோம், என்னென்னவோ போடுறோம் ஃபேஸ்க்கு. வை பம்கின்? ஏன் இந்த காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் சொல்றான்? இப்போ நீங்க யூஎஸ் போனீங்க இல்ல ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, இந்த பம்கின் பாலிஷிங் சொல்றே ஒரு சிக்னேச்சர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு தெரப்பி. ஏன்னா இந்த பம்கின்ல நமக்கு கிடைக்கிறது ஃபுல்லா என்சைம்ஸ். என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு பொலிவாக்கும். இப்போ நம்ம விழுந்து விழுந்து ஒரு ஸ்க்ரப் பண்றோம். ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க ஃபேஸை கண்ணாடியில் பாருங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷைன் அடிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ரொம்ப நாளா செட்டில் ஆன டெட் செல்ஸை வந்து நம்ம எக்ஸ்போலியேட் பண்ணி நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்ல சும்மாவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நேத்திக்கு நம்ம ஸ்கின் இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சும்மா முகம் கழுவிட்டு வந்தாலே அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்றோம். ஒரு சின்ன ப்ளீச் போட்டோம்னா அதை விட பிரைட்டா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் பேக்கோ ஏதோ ஒன்று போடுறோம், அதை விட பிரைட்டா. அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ல நீங்க ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க அடுத்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் எது பண்ணிக்கிட்டாலும் உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அந்த வகையில பாக்குறப்ப இந்த பம்கின்ல நமக்கு கிடைக்கிறது என்சைம். எந்தெந்த ரிச்சா, எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல, எந்தெந்த வெஜிடபிள்ஸ்ல உங்களுக்கு வந்து என்சைம் ரிச்சா இருக்கோ அதெல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கண்ணை மூடிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்சைம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சிக்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்டல், இந்த வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, இதுதான் சிக்பி. இந்த சிக்பி எடுத்துக்கோங்க. இந்த சிக்பியில பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை டைட்டன் பண்ணக்கூடிய தன்மை இந்த சிக்பிக்கு உண்டு. உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரேடியன்ட் லுக் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சிக்பிக்கு உண்டு. ரொம்ப ஆயிலியா, ரொம்ப கிரிம்மா இருக்கிற ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த கிரிம்மை எடுக்கக்கூடிய தன்மை, அந்த எண்ணெய் பசையை எடுக்கக்கூடிய தன்மை இந்த சிக்பிக்கு உண்டு. இதுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஸ்க்ரப்பிங்க்கு சிக்பி தேவை. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்பியை வந்து பவுடர் ஆக்கி மில்லில் கொடுக்கலாம், இல்லை நீங்க உங்க மிக்சர்ல கூட நீங்க வந்து அரைச்சு நீங்க வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிக்பி பவுடர், அதாவது வெள்ளை சுண்டல்ல இருந்து எடுத்த பவுடர். இப்போ இந்த பம்கினை என்ன பண்ணுங்க, இதை வந்து நீங்க உங்க பிளண்டர்ல போட்டு, உங்க மிக்சியில போட்டு, இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு நீங்க வந்து அரைச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் விட வேண்டாம், கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன 2-3 வைப் மட்டும் போடுங்க. விப்பர்ல பண்ணீங்கன்னா போதும், ஏன்னா நீங்க கூட அரைச்சிட வேண்டாம். அந்த மாதிரி விப் பண்ணுங்க. மிக்சியில அப்படி போட்டு போட்டு எடுத்தீங்கனாலே விப் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க இந்த பம்கினோட பல்ப் எடுத்து, சதை பகுதியை மட்டும் எடுத்து நீங்க வந்து மிக்சியில வந்து இல்ல உங்க பிளண்டர்ல வந்து நீங்க பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன வேணும் இந்த ஸ்க்ரப் பண்றப்ப, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறப்போ, நீங்க அந்த அரைச்ச பல்ப் இருக்கு இல்லையா, அது ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய போர்ஷன் நீங்க வந்து பரங்கிக்காயை அரைச்சிக்கிறீங்கன்னா, ஏன்னா இதெல்லாமே ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பம்கின் அரைச்ச பல்ப் எடுத்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிராம்ஸ் பல்ப் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 50 கிராம்ஸ் வந்து சிக்பி பவுடர் சேர்க்கலாம். 250 கிராம்ஸ் பல்ப்புக்கு 50 கிராம்ஸ் உங்களுக்கு சிக்பி பவுடர், அதாவது வெள்ளை சுண்டல்ல இருந்து எடுத்த பவுடர் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, அதை பவுல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெஜிடபிள் கிளிசரின். இந்த வெஜிடபிள் கிளிசரின் பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்ல நான் நிறைய சொல்வேன். ஏன்னா இது வந்து இட் இஸ் ரிச் ஆஃப் கார்போஹைட்ரேட். வெஜிடபிள் கிளிசரின் கிடைக்கும். இது ஒரு பெரிய ஔஷதங்க ஸ்கின்னுக்கு. இதுல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உங்க ஸ்கின்னோட ஃபர்ம்னஸ், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனஸ்
ஒரு டீஹைட்ரேஷன், டெட் செல் அக்யூமுலேஷன் அதெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை கிளிசரினுக்கு உண்டு. கிளிசரின் ரொம்ப நல்லது. எதுக்குன்னா நீங்க இப்போ ஒரு மவுத் சோர் வருது, இல்லை உங்களுக்கு தொண்டையில வந்து ஒரு புண்ணு வருது, டான்சில் வருது, எச்சில் முழுங்க முடியாம உங்களுக்கு வந்து ஒரு வலி வருது, இன்ஸ்டன்டா ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நல்ல ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு இந்த கிளிசரின் ஒரு 10 சொட்டு விட்டு காகல் பண்ணுங்க. காகல் பண்றப்ப அந்த தொண்டையில இருக்க புண்ணெல்லாம் அப்படியே ஆறும். அதே மாதிரி மவுத் சோர் வருது, லிப்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த கிராக்ஸ் வரும், சிலருக்கு வந்து உதட வந்து அப்படி பீல் பண்ணி எடுப்பாங்க. நான் அது ஒரு ப்ரோக்ராமா கொடுக்குறேன், அது பீல் பண்ணி எடுப்பாங்க. அப்போ ரொம்ப எரியும், ஒரு 2 டேஸ்க்கு அந்த புண்ணு இருக்கும். அப்போ நீங்க கிளிசரினை கொஞ்சம் தேன்ல கலந்து அப்ளை பண்றப்போ இன்ஸ்டன்டா ஹீல் ஆகிறத நீங்க உணர்வீங்க. அது மாதிரி கிளிசரின் வந்து அதுக்கு நிறைய இருக்கு. ஃபேஷியல் ஸ்கின்னுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேரி ஆகும். பட் கிளிசரின் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த பல்போட சேர்த்து என்ன பண்ணுங்க, இப்போ நீங்க ஒரு 250 கிராம்ஸ் நீங்க பல்ப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கிளிசரின் வந்து ஒரு 50 ml அந்த பல்ப்ல ஊத்திக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஔஷத் தேன். 100 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு தன்மை தேனுக்கு மட்டுமே உண்டு. ஸோ இதுல என்ன எடுக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு 50 ml எடுக்கிறீங்கன்னா தேன் வந்து ஒரு 20 ml தேன் எடுத்துக்கோங்க. இந்த பல்ப்புக்கு 20 ml தேன் எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அரோமா தெரப்பி. அரோமா தெரப்பி இல்லைன்னா கீதா அசோக் இல்லை. ஸோ அரோமா தெரப்பிக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா இது வந்து ரோஸ் ஹிப் ஆயில். இந்த ரோஸ் ஹிப் ஆயில் வந்து நிறைய ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கீ ஏஜென்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இட் இஸ் ரிச் ஆஃப் வைட்டமின் ஏ அண்ட் வைட்டமின் சி. அது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் ஏ, ஏன்னா வைட்டமின் ஏ வந்து உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ண இந்த சென்ஸ் அதை ட்ரை அவுட் ஆக்காது, குறைக்கும். அதே நேரத்தில் வைட்டமின் சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல அந்த பிக்மெண்டேஷன் வர்றது, டேன் ஆகிறது, ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஏஜிங் சீக்கிரம் வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் எது இருக்குதோ அந்த ஆயில்ஸ், அந்த பேக்ஸ், அந்த ஃபேஷியல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரோஸ் ஹிப் ஆயில் இந்த 250 கிராம்ஸ் பல்ப்புக்கு 150 ட்ராப்ஸ் 150 ட்ராப்ஸ் இந்த ரோஸ் ஹிப் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்வேன், இந்த ஃபேஷியல் பேக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே போடாதீங்க. தனியாக கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. ஒரு 1 or 2 hours விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று பிளண்ட் ஆகி பைண்ட் ஆகும். இந்த பைண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒன்றா சேரும். நீங்கள் இன்னும் டூ மெனி திங்ஸ் போடுறீங்க இல்லையா, அப்படியே இன்ஸ்டன்ட்டாக கலந்து போடுறத விட ஒரு ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு 1 hour விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பேக்கையே ரிச்சாக கொண்டு வந்துடும். நீங்க என்ன பர்பஸ்க்கு போடுறீங்களோ அந்த பேக்கை வந்து அதுக்கு ரிச்னஸ் கொடுக்கக்கூடியது ஃபெர்மெண்டேஷன். அண்ட் தென் நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்க இதெல்லாம் கலந்து உங்க ஸ்கின்னை வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க, ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மெட்டல் பவுல்லையோ ஒரு பிளாஸ்டிக்லயோ போடாம கூடுமான வரைக்கும் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கி போடுங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ்ல நீங்க ப்ரிசர்வ் பண்ணீங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அதை வச்சுக்கோங்க. ஸோ முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த ஸ்க்ரப், இது ஸ்க்ரப் ஆக்சுவலாக, இந்த ஸ்க்ரப் எடுத்து நல்லா முகத்து ஃபுல்லாக கழுத்தெல்லாம் தடவிட்டு ஒரு 5 to 10 minutes அதை அப்சார்வ் ஆக விட்டுருங்க. அப்சார்ப்ஷன் இருக்கட்டும், உள்ளே போயிடட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இன்கேஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் கையை வெட் பண்ணிக்கோங்க. நல்லா வெட் பண்ணிட்டு நல்ல சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் உங்களுடைய நெக், உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய சீக்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபோர்ஹெட் எங்கெல்லாம் ஃபைன் லைன்ஸ் விழுதுன்னு நினைக்கிறீங்க, எங்கெல்லாம் டல்லாக இருக்குது, எங்கெல்லாம் டேன் ஐஸில் இருக்குது, இங்கே மட்டும் கருப்பாக இருக்கும், வாயை சுற்றி கருப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்குலாம் இதை வந்து நல்ல ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு கோட்டு பேக் மாதிரி போட்டுட்டு 15 to 20 minutes நல்ல ஒரு சாங் கேட்டுட்டு ஜாலியாக இருங்க. அது என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு உங்கள் ஸ்கின்னை வந்து அப்படி கோல்டன் கலரில் கொண்டு வரும். இது ரொம்ப டார்க்காக இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் பிரைட்டராக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது டசன்ட் மீன் நீங்கள் வந்து ஃபேர்னஸ் கொடுக்கும்னு நான் சொல்ல வரல, உங்களை வந்து பிரைட்டன் ஆக்கும். உங்களை ஒரு ஷேட், உங்களுக்கு ஒரிஜினல் கலர் ஒன்று இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஒரிஜினல் கலர், இது வந்து கிளைமேட்டில் அது இதில் நம்ம அலையிறோம், டேன் ஆகும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு ஈவன் கலர் வர்றதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றின ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், ஏதாவது டவுட்ஸ் இந்த பேக்ஸில் உங்களுக்கு இருக்குது, எதுவும் கிடைக்கலையா, எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ, ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ. உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு உதவுறதுக்கு, உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம்.